அத்தியாயம் 20ல லாஸ்ட் டைம் வந்து 16வது வசனம் வரையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு 17வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உள்ளதை லைட்டா கிளான்ஸ் பார்க்கறதா இருந்தா, மூசா நபி வந்து ஒரு தனியா கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃபேமிலியை விட்டு ஒதுங்கி ஒரு தனியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இறை உணர்வு கூட சம்பாதனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உணர்வுகளுக்கு கூட அந்த உணர்வுக்கு கூட செவிதாழ்த்தி கவனம் செலுத்தி அந்த உணர்வு கூட சம்பாதனை நடந்துகிட்டு இருக்கு, இறை உணர்வு கூட. ஸோ அந்த இறை உணர்வுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல வந்துட்டு நேரம் ஒவ்வொன்றுக்கும் நேரம் வருகின்றது. ஸோ அதன் கிட்டத்தட்ட அதுக்குண்டான நேரம் வந்துட்டு வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மறைவா தான் இருக்குது. ஸோ அதனால விரக்தி அதாவது அதையெல்லாம் மறந்துட்டு தனது இச்சை போக்கின்படி செல்லக்கூடியவங்க வந்துட்டு உன்னை வந்து திசை திருப்பிட வேண்டாம். ஏன்னா அவ்வளவு தவறுகள் பண்ணிட்டு தன் இச்சைப்படி வாழ்ந்து நல்லா இருக்காங்களேன்னு நினைச்சு நீயும் தான் தோன்றித்தனமா ஆயிடாத அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு அதுல வெளிப்படுது 16வது வசனத்துல. அந்த மாதிரி பண்ணுனா கிட்டத்தட்ட அது நேரம் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்குண்டான நேரம் வரும்போது அவங்க யாரு தான் தோன்றித்தனமோ அவங்களும் அதுக்குண்டான தக்க தண்டனைய அதுக்குண்டான கான்சிக்வன்ஸ் அனுபவிப்பாங்க. அப்ப நீயும் அது போல அனுபவிக்க வேண்டி வந்துடும். ஸோ அப்போ உனக்கு மனசாட்சிப்படி உன் மனதை ஆளக்கூடிய இறைவன் இறை உணர்வுக்கு கட்டுப்பட்டு அழகாக எப்போதுமே ஒத்திசைந்து வாழ்ந்து சமாதானமோட இறக்கமான ஒரு வாழ்க்கையை வாழு, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரியான உணர்வு இந்த அத்தியாயம் 20 வசனம் 16. இங்க பர்டிகுலரா யார குறிக்குது? இந்த இடத்துலதான் இந்த இடத்துல மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வியூல வரக்கூடியது வந்துட்டு ஃபிரௌன் தான் வரும். இப்ப நார்மலா வாசிக்கும் போது இது எல்லாருக்குமே இது வந்து நமக்கு வந்து நினைவூட்டலாம். ஏன்னா மூசாவின் ஹதீஸ் உன்னிடம் வந்ததா, மூசாவின் செய்தி உன்னிடம் வந்ததா அப்படின்னு தானே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்தா போல இது உணர்வு தான். இந்த மூசா நபிக்கு அந்த இறை உணர்வு சம்பாதனை வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்னா, அங்க சுத்தி நடக்கக்கூடிய தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் முக்கியமா ஃபிரௌன். ஸோ இது என்ன உமது வலக்கையுடன் ஓ மூசாவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உணர்வு. அதாவது ஒரு உணர்வு உள்ள சம்பாதனை நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம கையில ஏதாவது பொருளோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருந்தோம்னா அதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த கையில இருந்து இந்த கையில அப்படின்னு நகர்த்திக்கிட்டு இல்லை அந்த ஒரு கையில வச்சுட்டு அதை ஆட்டிக்கிட்டு அந்த மாதிரி உணர்வுகள்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ திடீர்னு அந்த எண்ணத்தை கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்குமோ அதன் பக்கம் கண்ணு வந்து ஃபோக்கஸ் ஆகும் திடீர்னு சம்பாதனை போயிட்டு. அப்படின்னா அது என்ன அப்படின்ற அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா ஒன்ன பார்க்கறோம், தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்றோம்னா கையில இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா அது என்னன்றதான் அடுத்த உணர்வா. ஸோ அதன் அடிப்படையில உமது வலக்கையுடன் என்ன இது என்ன ஓ மூசாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த வலக்கைன்னு இருக்க இடத்துல உள்ள அரபி வார்த்தைக்கு உடன்படிக்கை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். பி எமீனிக்க அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த எமீன் அப்படின்னு இருக்கு. க அப்படின்னா வந்துட்டு உனது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பீனா உடன், வித் யுவர் ஹேண்ட். ஸோ இந்த ஹேண்ட் வித் யுவர் ரைட் ஹேண்ட், அந்த ரைட் ஹேண்ட் அப்படின்ற இடத்துல ரைட் ஹேண்ட்ன்ற ஒரு அர்த்தம் தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னா ஓத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடன்படிக்கை, கவனன்ட் அப்படின்ற அடிப்படையிலையும் அந்த அந்த வார்த்தை வந்துட்டு ஐமான் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த வார்த்தைக்கு வலதுகைன்ற அர்த்தம் தாண்டி உடன்படிக்கை அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில குரான்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ உன்னுடைய உடன்படிக்கையில இருக்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். என்னோட இப்போதைக்கு என் கையில என் கூட இருக்கிறது இந்தா இது கம்பு, இது எனது கோல், அதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன். நிற்கும் போது சாஞ்சு நிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. அதை கொண்டு எனது ஆடுகளை ஓட்டுவேன், ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த கம்பு யூஸ் ஆகுது, எனக்கு அதில் மற்ற உபயோகமும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அடுத்து முடிக்கிறாங்க. கூறினான் அதை வீசும் ஓ மூசாவே
அதாவது கூறினான் இருக்க இடத்துல அந்த உணர்வு கூறுகின்றது, அதை வீசும். அதாவது அது அப்ப அதை வீசுங்கிறது அது கையில வச்சிருக்க கோலை கம்ப வீசு அப்படின்ற ஒரு அர்த்தமும் வெளிப்படுது. இன்னொரு உணர்வும் வெளிப்படுது. எனக்கு அதில் மற்ற உபயோகமும் உள்ளது அப்படின்னு சொன்னதுனால அதையும் வீசு, அதையும் சொல்லு, என்ன என்ன மற்ற உபயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை வீச ஆரம்பித்தார். சோ அப்ப அந்த கம்ப வீசின மாதிரியும் இருக்குது, வேற என்ன உபயோகம் இருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கையில கம்பு இருக்கு அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் கோபத்துல வந்துட்டு கையில இருக்கிற பொருள் வந்து அதை கொண்டு யாரையாவது தாக்கி இருக்கலாம். தாக்கவும் செய்வதா மனிதனுடைய இயல்பு. டென்ஷன் ஆகும்போது கையில என்ன இருந்தாலும், கையில இப்போதைக்கு நம்ம போனை வச்சிருக்கோம், போனை தூக்கி எறிகிறது அதெல்லாமே இருக்கதானே செய்யுது. ஸோ அந்த மாதிரியான அந்த என்ன சொல் அந்த மாதிரி நம்ம பதற்றம் நிதானம் இல்லாத தன்மையிலேருந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கணும். எனக்கும் சேர்த்தா போல இந்த பிரார்த்தனை இப்போ எனக்கு நினைவூட்டப்படுது. பொறுமை நிதானத்தையும் எல்லாருக்கும் தந்தரணும். அது எவ்வளவு பெரிய மன சங்கடத்தை ஏற்படுத்தும். யார் கோவப்பட்டு எறிகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எதிர்க்க இருக்கிற நபர்கள் எந்த அளவுக்கு கவலைக்குள்ளாவாங்க, வருத்தப்படுவாங்கிறதெல்லாம் இங்கே நினைவூட்டப்படுது. இறைவன் மன்னிச்சு குணத்தை சீர்படுத்தி நம்ம எல்லாருக்கும் குணத்தை சீர்படுத்தி தரட்டும். ஸோ அதை அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது அது வாழ முற்பட்டது, வாழ்றதுக்கு முற்பட்டது. அப்போ பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வரும் இல்லையா? கிட்டத்தட்ட அதை கொண்டு ஹர்ட் ரொம்ப கவலையான விஷயங்களும் வந்துட்டு வாழ்க்கைக்குள்ள அந்த திருப்பி அது நினைவுக்கு வந்து அது மறந்து போய் இருந்திருப்பாரு. திருப்பி அது அந்த நொடியே வந்துட்டு எல்லாமே ஆக்ஷன்ல தெரியற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து அவங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி. அதான் அது வாழ்றதுக்கு லைஃப்க்கு வருது. திருப்பி அவர் பதறாரு, கவலையாகிறார். அது அளவுக்கு இது. ஏன்னா இந்த அத்தியாயம் 20 பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்துட்டு அவர் வாழ்க்கையில நடந்ததை வந்துட்டு சொல்லிருக்கு. மூசாவின் ஹதீஸ் வந்ததான்னு சொல்லிட்டு இது நம்ம வேற வேற சாப்டரும் உள்ளதை நம்ம லேசா பார்க்கலாம். முக்கியமா அத்தியாயம் 20 உள்ளதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நம்ம அமர்வுல. ஸோ அது அந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கிறதுலே எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம் இந்த சாப்டர் 20ல. ஸோ இப்போ அவர் வந்துட்டு என்னன்னா ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ண போய் அங்க வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஒரு நப்சை வந்து மாய்த்து விட்டார். நப்சை மாய்த்து விட்டார் அப்படின்னு தான் இருக்கும். அது நபர் பிசிக்கல் கொண்டாரா இல்ல மனதை நோகடிச்சிட்டாரா அப்படிங்கிறது இறைவனுக்கும் அந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ மாய்த்து அந்த மாதிரி ஒரு மனசை அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும். ஒரு இன்சிடென்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு குரான்ல. இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ண நார்மலா எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப சோப்பா அது வந்தாலே மனசுல ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ திரும்பவும் உணர்வு கூறப்படுது, அதை பிடியும் அப்படிங்கிறது அதை ஒரு கண்ட்ரோலுக்கு அதை அப்படியே ஹோல்ட் பண்ண ஓட விடாத, அப்படியே எண்ணங்களை கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ பயப்படாதீர், அதன் முதல் போக்குக்கு அதை சீக்கிரமே மீட்டுகின்றோம். அதன் முதல் ஜேர்னி, ஃபர்ஸ்ட் ஜேர்னி. நீ என்ன சொன்ன? அதோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி என்ன? அதில் சாய்ந்துக்கிறவன் ஆடுகளை அந்த மாதிரி அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரைமரி ஜேர்னி அது எதுவோ அதன் பக்கமே நான் சீக்கிரமா அதை மீட்டுகின்றோம். ஹோல்ட் பண்ண உனது பக்கத்தின் பால் உனது கரத்தை சேர்க்கவும். 22வது வசனம். உனது பக்கத்தின் பால் உனது கரத்தை சேர்க்கவும். இந்த உனது பக்கத்தின் பால் இருக்க இடத்துல உனது விழாப்புறத்தின் பால் அப்படின்னு சொல்லிட்டு மொழியாக்கங்கள்ல இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம இப்ப பார்ப்போம். 20ல 22. ஜனாஹிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் வந்துட்டு அதாவது அதாவதுன்னா எதற்கனா உனது கரத்தை இலா ஜனாஹிக்க. ஓகே, ஜனாஹிக்க உனது பக்கத்தின் பால். ஸோ சைடு அப்படிங்கிறதா இதனுடைய பிரைமரி மீனிங் இருக்கு. ஜனாஹி அப்படின்றது ஜனாஹ் அப்படின்ற வார்த்தை. இப்போ ஒரு மனிதனை வச்சு சைடுன்னு சொல்லும் போது மனிதனுக்கு சைடா இருக்கிறது வந்துட்டு விழாப்புறம் தான்.
ஸோ அதனால மொழியாக்கங்கள்ல விழாப்புறம்னு போட்டாங்க. சுமார் இன்னும் கொஞ்சம் லிட்ரல் சென்ஸ்ல அதை பார்க்கறதா இருந்தா சைடு, உனது பக்கம், உன் சைடு. இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதா இருந்தா நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8/61 இன்க்ளைன் சாய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னும் இதையும் வந்து சைடுன்னு போட முடியும் இந்த இடத்துல. எப்படின்னா சமாதானத்தின் பக்கம் சாய்வார்களாயின், இல்ல சமாதானத்தின் பக்கம் வந்தார்களாயின் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் செல்லுங்கிறது அந்த இடத்துல உள்ள கான்டெக்ட். அதாவது இஃப் தே கம் பீஸ்ஃபுல் சைட், யூ டு கோ தட் சைட். இப்ப இந்த சைடுங்கிறது என்னங்கிறது எப்படி அந்த பக்கம். சோ ஒன் பக்கம் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டு இப்ப ஏற்படுது. இப்ப முன் பக்கம் மட்டும் இல்லாம இந்த ஜனாக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பக்கம் சைடுங்கிறத தாண்டி பிளேம், பிளேம் குற்றம், நம்மளுடைய குற்றத்தின் பால் நமது கையை வந்து நமது குற்றத்தின் பால் திருப்புறது. அந்த மாதிரி, அதாவது உனது குற்றத்தின் பால் உனது கையை நீட்டவும். அதாவது நீட்டவும் சொல்றதுக்கு பதிலா சேர்க்க வந்த அந்த வார்த்தையும் பார்த்துரும். இது வந்துட்டு உள்ள அப்படி என்ன சொல்றது, கோர்க்கிறது, அதனோட சேர்க்கிறது அப்படின்ற அர்த்தம்லாம் இதுக்கு இருக்கு. இந்த அல்மூம் அப்படின்ற அந்த லாது மீம்ன்ற அந்த ரூட் வேர்டு கொண்ட வார்த்தைக்கு இது நம்ம டிக்ஷனரிஸ்ல எல்லாம் போய் பார்த்துட்டோம். இப்போ அதெல்லாம் நம்ம அதற்கு அர்த்தம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. கன்ஃபார்மான ஒரு அர்த்தம் தான். அதாவது அதன் முன் பக்கம் நெருக்கிறது, நியர் பண்றது, பக்கத்துல கொண்டு வர்றது. ஸோ இப்போ ஃபீல் ஆகும் உங்களுக்கு இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையும் வாசிச்சிருக்கோம். உனது பக்கத்தின் பால் உனது கரத்தை சேர்க்கவும், யாதொரு தீங்குமின்றி வெண்மையாக வெளிப்படும் மற்றொரு அத்தாட்சியாகும். இப்போ அவர் செய்த, இப்போ வந்து ஃபிரௌன் கிட்டதான் போய் பேச போனாலும் சரி, யாருக்கிட்ட போய் பேசுறதா இருந்தாலும் சரி, நம்முடைய சைட்ல உள்ள லைஃப், யார் யார் லைஃபையோ பத்தி பேசாம நீ கடந்து வந்த பக்கத்தை எடுத்து பேசு. அது வெண்மையாக வெளிப்படும், ரொம்ப பியூரா தெளிவா பேச முடியும். இது வந்து மற்றொரு அத்தாட்சியாகும். இன்னும் சில நேரம் வந்து உன்னுடைய குற்றத்தை பத்தி பேசும்போது பிறரை கை காட்டாம அதுக்கும் உன் பக்கமே கையை காட்டு அப்படின்ற உணர்வு. அப்பவும் அதுவும் சில பேர் வந்துட்டு தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது வந்து ஆமா நான் தான் பண்ணேன் என்ன அப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை, என்கிட்டையும் தவறு இருக்குது, நான் செய்ததுல வந்து என்னுடைய அவசரத்தனம் இருக்குது, கண்டிப்பா அதெல்லாம் மாத்தி என்னை அதுக்கு நிறைய படிப்பினை கொடுத்து அதுல கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு இறைவன் நிறைய உணர்த்தி இருக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வர்றேன் அப்படின்னு உனது பக்கத்தின் பக்கம் அப்படி நீங்க காமிச்சீங்க அப்படின்னா அந்த அத்தாட்சி தூய்மையாக வெண்மையாக வெளிப்படும். இது வந்து மற்றொரு அத்தாட்சி ஆகும். நமது பெரும் அத்தாட்சிகளிலிருந்து உனக்கு காண்பிக்கின்றோம். ஏன்னா அப்ப பெரும் அத்தாட்சினா அப்ப கடந்து அவர் சைட்ல உள்ள பக்கத்துல இன்னும் பெரிய பெரிய அத்தாட்சி இருக்கு. அவர் கடந்து வந்த விஷயங்கள் நீங்க மூசா நபியினுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். ஏன்னா அவர் ஒரு குற்றப்பொழி சுமத்தப்பட்டு அடுத்து என்ன வாழ்க்கையில என்னன்னு தெரியாத அளவுக்கு கிளம்பணும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாகனம் கிடையாது, ஒரு பாலைவன இடமாக இருக்குது, அந்த வரலாற்று அடிப்படையில சொல்றேன். ஸோ அப்ப அந்த மாதிரி அப்ப அதையெல்லாம் கடந்து போய் இவருக்கு அடுத்து எங்க ஊரு, எங்க போய் எங்க போனாலும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் அடிப்படையில் கொடுங்கோல் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த கொடுங்கோல் ஆட்சி வந்து தேடப்படக்கூடியவரா ஆயிட்டார். ஸோ அப்படின்னா எவ்வளவு பயம். ஸோ அப்போ அப்படிப்பட்டவருக்கு அடுத்த வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல அவருக்கு வந்துட்டு ஒரு குடும்பம் கிடைக்குது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போயிட்டு குடும்பம் கிடைக்குது, திருமணம் ஆகுது, ஒரு தொழில் அமைப்பு ஏற்படுது, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை தாண்டி அதெல்லாமே அத்தாட்சிகள் தான். அதுல நிறைய பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன், கருணை எப்படி, இறைவனுடைய அரவணைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள். தப்பு செஞ்சா அது கண்டிப்பா அதுக்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த அத்தாட்சிகள் எல்லாமே
அவங்க கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சைட்ல இருந்து எடுத்து சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல உங்க சட்டை பையின் பக்கம் அப்படிலாம் இருக்கும் கையை கொண்டு செல்வதாக. அது சில நேரம் நம்ம நெஞ்சில கை வச்சு பேசுவோம் இல்லைங்களா, நம்ம பேசுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்க ஸோ இந்த இடத்துல இருக்கிற வசனங்களை மட்டும் வச்சு நமக்கு மனசுக்கு உணர்வா வெளிப்படுறதா நம்ம இப்ப ஷேர் பண்றோம். வேற சில இடங்கள்ல சட்டை பையன்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல உன் பக்கம் உனது கரத்தை சேர்க்கவும். எனக்கு இதுல வந்து இந்த 21st verseல வந்து 21வது வசனத்துல அவர் வந்து அத பத்தி பயந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்குற மாதிரி, நான் ஏன் செஞ்சேனா அப்படின்னு ஏதாவது சொல்ல போயிருப்பாரு. அதை நினைச்சிருப்பாரு, நான் ஏன் அதை செஞ்சேன், இல்லைன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் மேலதான் மிஸ்டேக், அந்த மாதிரி நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு நினைவுக்கு வரும்போது அல்லாஹ் உணர்த்தலாம், இல்ல உன் பக்கத்துல உன் சைடுல உன்னுடைய சைட நீ பாரு அப்படிங்கிற ஃபீல் எனக்கு தெரியுது. ஓகே, இது நம்ம லைஃப்லயே பார்த்துருப்போம். நம்ம இன்னொருத்தவங்க பக்கம் கையை காட்டி நம்ம தப்பிக்க முற்படும் பொழுது பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். அதே சமயத்துல தன குற்றத்தை ஒப்பு சீர்படுத்திக்கணும்னு நினைக்கும் பொழுது தண்டனைக்கு பதிலாக அங்க மன்னிப்பின் சூழ்நிலையை பார்க்க முடியும். பெரும்பாலும் இது நடக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதான் அதையே சீக்கிரமே மீட்டுகின்றோம் அப்படிங்கிறது, மீட்டு தரேன் அப்படிங்கிறான். அதை பீடி அங்கிட்டு இங்கிட்டு போக விடாத எண்ணங்களை அதை ஹோல்ட் பண்ண, சைடு ஃபர்ஸ்ட் ஒன்னு காமி, ஒத்துக்கோ, அப்போ நான் உன்னை வந்து மீட்டு தரேன், தீங்கு இல்லாம வெண்மையா. ஃபிரௌனிடம் செல்லவும் நிச்சயமாக அவனும் அவன் வரம் மீறுகின்றான், அவன் வரம் மீறிக்கிட்டு தான் இருக்கிறான். ஃபிரௌனிடம் செல்லும், இதுதான் அவங்களுக்குள்ள அந்த உணர்த்தப்படக்கூடிய உணர்வு. இது வரைக்கும் அந்த உணர்த்தப்பட்டோன்னே திரும்பவும் அந்த பயத்தை வெளிப்படுத்துறாங்க. கூறினார், பரிபாலனே எனது நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்குவாயாக, எனது காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாயாக, எனது நாவில் இருந்துள்ள முடிச்சை ஆகுமாக்கி வைப்பாயாக. இந்த முடிச்சு அப்படிங்கிறது வந்துட்டு குரான்லயே வந்துட்டு அக்ரிமெண்ட் அப்படின்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருமணம் முடிச்சு, திருமண அக்ரிமெண்ட் சொந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்போ முடிச்சு, அப்போ இப்ப வந்துட்டு இறைவன் கூட ஒரு முடிச்சு போடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட். இறைவனே இதெல்லாம் எனக்கு தாயேன் அப்படின்னு. ஸோ அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வாயாக, ஹலாலா ஆகும் அப்படின்ற உணர்வும் இருக்கு. இன்னும் இவங்க இப்ப இறைவன் உணர்த்தின அந்த உணர்வுகள்ல ஃபிரௌன் கிட்ட போய் சொல்ல போறாங்க, இதையும் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த என்னுடைய பேச்சு ஆக்கி தருவாயாக, ஒழுங்கா புரியுதபடி, எனது கூற்றை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, சோ எனது குடும்பத்திலிருந்து தாங்குபவரை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக, தாங்கக்கூடியவர், இந்த மாதிரியான விஷயங்களை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு, அப்படி கேட்கும் போதே ஆல்ரெடி ஒரு நபரை மனசுல வச்சுதான் கேட்டிருக்காரு. அதையும் சொல்றாரு, எனது சகோதரர் ஹாரூனை. இந்த இருக்கு 30வது வசனம், அவரை கொண்டு எனது பலத்தை வலுப்படுத்துவாயாக, எனது காரியத்தில் அவரையும் கூட்டாக்கி வைப்பாயாக, அதிகம் அதிகம் உன்னை நாங்கள் மகிமை போற்றும் பொருட்டு, அதிகம் அதிகம் உன்னை நாங்கள் நினைவு கூறுவதற்கும் ஆகும், அதிகம் அதிகம் உன்னை நாங்கள் நினைவு கூறுவதற்கும் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படும் போது இன்னொருத்தவங்க நினைவுபடுத்தி விடுவாங்க. சோ அந்த மாதிரி அடிப்படையில கேட்கிறாங்க, நிச்சயமாக நீ பார்த்தவனாகவே எங்களுடன் இருக்கின்றாய், கூறினான் திறனாக நீ கேட்டவை கொடுக்கப்பட்டதே ஓ மூசாவே. இது எப்படிப்பட்ட ஃபீல் இருக்குன்னா, உனக்கு கொடுக்கப்பட்டதுதான் நீ கேட்கிற, நீ கேட்டது கொடுக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாம மற்ற தருணமும் உன் மீது அருள் புரிந்துள்ளோம் சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ்ட் எல்லாம் நினைவுபடுத்தப்படுது. இந்த பாஸ்ட் எதுக்காக நினைவுபடுத்தப்படுதுன்னா, செய்ததை சொல்லி காமிக்கிறதுக்காக இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது எப்படின்னா, நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்காக, எப்படிப்பட்டவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல உணர்த்துவதை உனது தாயிடம் நாம் உணர்த்தியதாவது, பெட்டகத்தில் அவரை போட்டு அதை கடலில் போட்டுவிடும், பின் அக்கடல் கரையில் அதை வீசிவிடும், எனக்கு விரோதமாகவும் அவருக்கும் விரோதியானவன் அவரை எடுத்துக்கொள்வான் என்பதாகும். இதுதான் அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அதாவது உனது தாயிடம் நான் உணர்த்தியதாவது, பெட்டகத்தில் அவரை போட்டு அதை கடலில் போட்டுவிடும்,
பின் அக்கடல் கரையில் அதை வீசிவிடும். எனக்கு விரோதமாகவும் அவருக்கும் விரோதியானவன் அவரை எடுத்துக்கொள்வான் என்பதாகும். அதாவது நீ போடாட்டி தாய் சைட்ல இருந்து பார்க்கும் போது இந்த உணர்வு இதுவரைக்கும் உள்ள உணர்வை நீங்க வாசிச்சோம் அப்படின்னா, போடாட்டி அவன் வந்து எடுத்துக்கிடுவான் அப்படிங்கறத அவங்க சைட்ல இருந்து உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அந்த சிச்சுவேஷன். போட்டதுக்கு அப்புறமா அவன் தான் எடுக்க போறான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதுல இருக்குது. போடாட்டியும் எடுத்துக்கிறான், போட்டதுக்கு அப்புறமும் அவன் தான் எடுக்கிறான். ஆனா போடாம எடுக்கிறது அந்த என்ன சொல்றது, அந்த பெட்டகத்துல வச்சு கடல்ல போடாம பிஃபோரா வந்து எடுக்கிறதுக்கும் பெட்டகத்துல வச்சு கடல்ல போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசமான ரியாக்ஷன் இருக்கு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் அந்த கடல்ல வந்து விழுந்து அவங்க இருக்கிற சைடு, இப்போ நம்ம கடற்கரை ஓரம்னா இப்போ எல்லாம் வீடு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய அரண்மனைக்கு பின்னாடி கடற்கரை அந்த இருக்கு. ஸோ அந்த சைடா வந்து கரையில வந்து ஒதுங்கவும் கரெக்டா அங்கேயே பிறனுடைய குடும்பத்திலேயே வந்துட்டு வளர்றாரு. இப்ப இங்க வந்து தாயிடம் நாம் உணர்த்தியாவது அதுல அந்த இடத்துல வந்து வஹீன்னு இருக்கும். ஆமா, வஹிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியதுதான் அப்படிங்கிறது இங்க ஒரு அத்தாட்சியா இருக்கு, நினைவூட்டலா இருக்கு. தேனிக்கு வஹி வருது, நபிக்கு இல்ல, நபியினுடைய அம்மாக்கு மூசா நபியினுடைய அம்மாக்கு வஹி வருது. இது இல்லாம பாத்தீங்கன்னா வஹி அப்படிங்கிறது உணர்வூட்டுதல் தான். சிம்பிளா அதனுடைய அர்த்தம் என்னன்னா உணர்த்தப்படுதல், உணர்வூட்டப்படுதல், மனசில் எழக்கூடிய உணர்வுகள். அந்த உணர்வலைகள்ல சில நேரங்கள் புரிதல்ல பிழைகள் ஏற்பட்டு சுத்தி சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த தாக்கங்களும் சேர்ந்து அதுவும் உணர்வுகளா வரும். தீய உணர்வுகளும் உள்ள இருக்கும். அதுவும் குரான்ல அதே வஹி என்ற வார்த்தை தான் அரபில இருக்கும், யுஹி. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த வார்த்தை தான் தமிழ்ல வந்து வஹின்னு போட்டுடுறாங்க. ஸோ அப்போ வந்து செய்தான், அதாவது தீயவனும் உங்களுக்கு உணர்வு தவறான எண்ணங்களை உணர்வூட்டுவான். தீய உணர்வுகளும் இருக்கும், எதிர்மறையான உணர்வுகள், நம்பிக்கை இல்லாத உணர்வுகள், நிராசையான உணர்வுகள், விரக்தியான உணர்வுகள், இதெல்லாமே இருக்கும். சண்டை சச்சரவான உணர்வுகள், இதை தாண்டி இறை உணர்வுகள், எல்லா காரியங்களையும் ஞானத்தில் வழியக்கூடிய வகையில இறை உணர்வுகளும் எப்போதும் இருக்கும். இதை எப்ப பிரித்து பார்க்க முடியும்னா, நம்ம அந்த இறை உணர்வு இறைவனே வழிகாட்டணுமே அப்படின்ற அடிப்படையில நல்லபடியா நம்ம இருக்கணுமே, இந்த சர்வத்தையும் பரிபாலனவனுக்கு ஒத்திசைந்து நம்ம வாழணும், அதுக்கு மாற்றமா வாழக்கூடாது அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில வாழும் பொழுது புரிதல்ல உள்ள பிழைகள் குறைகள் எல்லாம் அழகா சீர்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒழுங்கு கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடையும். ஸோ அப்ப எப்ப வந்து நமக்கு தப்பா புரிஞ்சிருக்கோம்னு தெரியும்னா, நம்ம அழகான முறையில நிதானமா செயல்படும் பொழுது அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு பிளஸ்ஸா வருது, அமைதியா இருக்கு, சமாதானமா இருக்குன்னா கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். எங்கன்னா கொஞ்சம் எக்கு தப்பா ரிசல்ட் வந்தா எங்கேயோ புரிதல்ல தப்பு நடந்திருக்கு, தீய புரிதலை உள்வாங்கியிருக்கோம், தீய உணர்வை. ஸோ இப்படிதான் அது வந்து வேரியேஷன். இப்போதைக்கு இப்போ தாய் சைட்ல இருந்து பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஃபிரௌன் வந்து எடுத்துக்கிட்டு தான் அவங்களுடைய அரசாங்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழல்ல போயிட்டு இருக்குங்கிறது தான். ஸோ வேற டூ சாய்ஸ் தான். அவங்களோட உணர்வு ஏற்படுது, கடல்ல பெட்டகத்துல வச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வீசிவிடும். எனக்கு விரோதமாகவும் அவருக்கும் விரோதியானவன் அவரை எடுத்துக்கொள்வான் என்பதா. மேலும் என்னிடம் இருந்து அன்பானதை உன் மீது வீசினேன், எனது கண்ணின் மீது கட்டமைக்கப்படலானாய். அதை கண்ணில் வச்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உன்னை நான் என் கண்ணின் மீது வளர்க்கப்படலானாய், கன்ஸ்ட்ரக்ட் கட்டமைக்கப்படலானாய். அதாவது அப்போது அப்படின்ற அர்த்தம். பெட்டகத்துல போட்டு வச்சதுக்கு அப்புறம் உனது சகோதரி நடந்து வந்து கூறினால் அவரை பராமரிக்க ஒருவரை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா. அதாவது அங்க அரச குடும்பத்துல உள்ளவங்க எடுத்து வச்சு இது என்ன குழந்தை அப்படி இப்படின்னு பேசி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டு சகோதரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது பான் பேபியா இருக்கிறாங்க மூசா நபி. கிட்டுனா ஒரு டீனேஜ் பொண்ணு, ஒரு 10 அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சிறுமி
வந்துட்டு நடந்து வந்து கேட்டா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைய பார்த்தோம்னா அதுக்கு வீட்டுக்கு கூட்டு போகணும்னு விருப்பப்பட்டு போல அதை அப்படியே வந்துட்டு உண்மையிலேயே அவங்க பராமரிக்கிறதுக்கு உண்டான ஆள் தானான்னு அவங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில வந்துட்டு ஆக உனது தாயிடம் உன்னை திருப்பினோம், அவள் கண் குளிர்ச்சி அடையவும் பொருட்டும் அவள் துக்கப்படாது இருக்கவும் ஆகும். இப்ப அவன் தாய்கிட்டே நீ வளர்ப்பு பையனா, சொந்த தாய் தான் இருந்தாலும் வெளியே காட்ட முடியாது. மேலும் ஒரு ஆன்மாவை மாய்த்தீர், அதுக்கப்புறம் ஆன்மாவை மாய்த்தீர், அந்த கணத்திலிருந்து உன்னை மீட்டோம், அந்த கணத்திலிருந்து, அந்த பாரத்திலிருந்து, மனபாரத்திலிருந்து. இந்த கணம் அப்படின்னு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு வந்துட்டு கணம், பாரம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, மேகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப மேகமும் பாரமும் ரெண்டு அர்த்தமும் தரக்கூடிய அரபி வார்த்தை இருக்க மாதிரி தமிழ்லயும் ஒரு தமிழ் வார்த்தையும் இருக்கான்னு பார்த்தா கணம்னு ஒண்ணு இருக்கு. கணம் வந்துட்டு மேகத்தையும் குறிக்கும். வானம் கணக்குது அப்படின்னா மேகம் கூடுறதுதான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நான் தமிழ் டிக்ஷனரியில நீங்க போய் பாத்தீங்கன்னா கணம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு பாரம், வெயிட் அப்படின்னு ஒரு அர்த்தமும் காமிக்கும். இன்னொரு அர்த்தம் வந்துட்டு அதற்கு வந்துட்டு மேகம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ அப்ப அது ரெண்டுமே இங்க. சோ அந்த அந்த கணத்தில் இருந்து இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் படி அந்த சுமை, அந்த பாரம், அதுல இருந்து உன்னை மீட்டோம். ஏன்னா சில நல்ல விஷயங்கள் அந்த பாரம்லாம் போகக்கூடிய வகையில நற்கர்மங்கள் செய்ய வைக்கிறது, பிளசன்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த மீட். சோ இன்னும் பல சோதனைகளா உன்னை சோதித்தோம். ஒரு ஊரின் குடும்பத்தில் வருடங்களாக தங்கியுள்ளீர், பிறகு அளவீட்டின் மீது வருகின்றீர் ஓ மூசாவே. இந்த இடத்துல அளவீடுன்னு இருக்கு, கதர்ன்ற வார்த்தை இருக்கு. இன்னும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அத்தியாயம் 97 போட்டிருக்கோம். அது வந்து லைலத்துல் கதிர் அத்தியாயம். அதை பத்திலாம் நம்ம இன்ஷால்லா இன்னொரு நாள் பேசுவோம். ஏன்னா இந்த கதிர்ன்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல வரும். அந்த கதிரின் மீது வருகின்றேன், ஒரு அளவீடின் மீது, ஒரு பக்குவத்தின் மீது, ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கான், அந்த மெஷர்மெண்ட்டை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்க ஓ மூசாவே. சோ அடுத்தது வந்துட்டு எனது ஆன்மாவிற்காகவே உன்னை கட்டமைக்கின்றேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்காகவே உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன் நார்மலா தமிழாக்கங்கள்ல இருக்கும். இதுல வந்துட்டு எனது நப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கும், நப்சி அப்படின்றத காமிக்கிறாங்க உங்களுக்கு 20:41. அஸ்தனதுக்க லி நப்சி. ஓகேவா? அதாவது இதுல என்னன்னா 40 அஸ்தனதுக்க அப்படின்னா பில்ட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. உன்னை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், உன்னை பில்ட் பண்றேன். மேக்கிங் கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்ற ஒரு அர்த்தம்லாம் அதுல அந்த தேர்ந்தெடுக்கின்ற அர்த்தம் வந்துட்டு அதோடைய பிரைமரி மீனிங் கிடையாது, அது செகண்டரி மீனிங்காக கூட அதுல மேபி ஒரு சில கான்டெக்ட் சூழல்ல பயன்படுத்தும் போது அந்த உணர்வு வெளிப்படுத்தப்படலாம். தேர்ந்தெடுக்க மேக் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுங்கிறது அதோடைய பிரைமரி மீனிங். சோ உன்னை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், கட்டமைக்கின்றேன். எதற்காக அப்படின்னா லீ நப்சி, அந்த மனசுல உள்ள எழக்கூடிய இறை உணர்வுல இருந்து வரக்கூடியது எனது நப்சிற்காகவே. சோ அப்போ நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய நப்சும் வந்துட்டு பல கலக்கங்களோட இருக்கும், கலங்கி போயிருக்கும், குழப்பங்கள், அழுக்குகள் எல்லாத்தையும். ஸோ அதையெல்லாம் வந்துட்டு பில்டு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கும் போது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய அங்கங்க குப்பையும் குளமா தான் இருக்கும், மிஸ்டேக்ஸும் நடக்கும். அப்புறம் மாத்தி கரெக்டா ஒழுங்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டான நம்ம விரும்பிய அமைப்புல வரும்போது அப்படின்னா சுத்தமாகிறது, எல்லாமே கிளீன் ஆகி உறுதி அடைகிறது. அதற்காக எனது நப்சிற்கு ஏத்த மாதிரி, இறை நப்சிற்கு ஏத்த மாதிரி உன்னைய கட்டமைத்து வருகின்றேன். சோ அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டு இருக்க.
செல்வீராக. எனது அத்தாட்சிகளுடன் நீயும் உனது சகோதரரும் செல்லுங்கள். என்னை நினைவு கூர்வதில் சோர்ந்து விடாதீர்கள். இவ்வளவு பெரிய அத்தாட்சிகள், இவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவன் என்பதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறதா. என்னை நினைவு கூர்வதில் சோர்ந்து விடாதீர்கள். பிறவனிடம் இருவரும் செல்லுங்கள், நிச்சயமாக அவன் வரம் மீறுகின்றான். மென்மையாக கூற்றை அவனிடம் கூறுங்கள். மென்மையாக கூற்றை அவனிடம் கூறுங்கள், அதை நினைவில் கொள்ள அல்லது அஞ்சும் பொருட்டு. சாஃப்டா சொல்லக்கூடிய விஷயத்த வந்துட்டு ஜென்டிலா சொல்லுங்க. இமோஷனல் வெளிப்பற்ற வேண்டாம். மேபி அந்த அரசவையினால அந்த அரசு சட்டத்திட்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்புகளுடைய எமோஷன்லாம் கலந்து வார்த்தைகள் தடிமன் ஆயிட வேண்டாம். ஜென்டிலாவே அதுல இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தவறுகள், அதனால வரக்கூடிய பாதிப்புகளை அழகான முறையிலேயே எடுத்து சொல்லுங்க. அதை வந்து அவன் நினைச்சு பார்க்க கூடும், அல்லது ஒரு ஃபியர் ஏற்படலாம் அப்படிங்கிறதுலாம் வருது. இதுக்கப்புறம் விஷயம் வந்துட்டு அடுத்த பார்ட்ல பேசலாமா? சரி, இப்ப இது வரைக்கும் உள்ளதுல நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பல சோதனைகள், ஏற்ற இறக்கங்கள்ல கடந்து தானே வர்றோம். ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்கி மனசார வந்துட்டு நம்ம இறைவன் கூட அந்த சம்பாதனை நடக்கும் போது அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தெளிவுகளும், சில பாக்கி வைத்த விஷயங்கள், இன்கம்ப்ளீட்டான விஷயங்கள் எல்லாம் தான் நம்மளை போட்டு வாட்டி வரைக்கும். அப்புறம் அதையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய வகையில எப்படி அதெல்லாம் கடந்து எப்படி வாழ்க்கையில உறுதி பெற்றது, அழகிய சமாதானத்தை எப்படி நிலைநாட்டுறதுங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்படும். கொஞ்சம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணங்களும் அவ்வப்போது வந்து மனசார இறைவன் பக்கம் திரும்பி அந்த நிலைப்படுத்தும். சில நேரம் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுவோம், ஒரு சில எண்ணங்கள் டக்குன்னு பாதிலேயே கடந்து போயிடுவோம். அந்த எண்ணத்தை முழுமையா அதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்ப திரும்ப திரும்ப ஒரு சில எண்ணங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு முந்தி எவ்வளவு நேரம் அந்த எண்ணத்துல ஸ்பெண்ட் பண்ணோமோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா வெறுமன புலம்பலாக இல்லாமல் அதனுடைய சொல்யூஷனை நாடி அந்த எண்ணத்துல மேற்கொள்றோம். அதுவும் சர்வத்தையும் பரிபாலிப்பவன் அன்பு காட்டணுமே, கருணையை ரீச் பண்ணணுமே, சர்வ பரிபாலனையின் கருணையை ரீச் பண்ணணுமே அப்படின்ற அடிப்படையில் நிற்கும் போது கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெளிவு அழகா கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இப்போ வாஸ்ட் வரைக்குமே அந்த உணர்வு கொடுக்கப்படுது. இதுக்கப்புறமும் இன்னும் அநேக நினைவூட்டல் இருக்கு. அதெல்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபிரௌன் இடத்துல போய் சொல்லும் போது சாஃப்டா சொல்லுங்க, ஜென்டிலா சொல்லுங்கும் போது இப்ப நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி, நம்ம கவர்மெண்ட்ல யார்கிட்டயாவது நம்ம முறையிடும் போது கூட இந்த மாதிரி கையாளணும். அதெல்லாம் எப்படி மூசா நபிக்கு சொன்னானோ அந்த மாதிரியான ஆட்டிடியூட் தான் நம்ம கிட்டயும் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபிரௌனாவே இருந்தாலுமே ஃபிரௌன்னா எவ்வளவு பெரிய கொடுங்கோலன், அவன்கிட்டயே வந்து கைண்டா பேச சொல்லும் போது நம்மளும் அதுதான் ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயம் முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஹையர் அத்தாரிட்டி, அரசு அதிகாரிகள் இல்ல வீட்லயே ஒரு பெரியவங்கள இருக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்மளுக்கு உடன்பாடு இல்லை, ஒத்து வரல அப்படின்னா அதை அவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா சொல்லும் பொழுது கொஞ்சம் அதை வந்து பார்த்து கவனமா சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க பெரியாளா இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையானது நிறைய அவங்க மூலயமா நடந்துகிட்டு இருக்கும், சம்பாத்தியமானது. இப்போ அவங்கக்கிட்ட உள்ள ஒரு குறைய சொல்லும் போது ஜென்டிலா தான் சொல்லி ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க கேட்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு மூழ்கடிக்கப்படுவார்கள். ஸோ இப்போ அரசாங்கத்துக்கிட்ட ஒரு நிறைய சட்டத்திட்டங்கள் போடுது, நம்ம போய் ஜென்டிலா சொல்றோம், நீங்க போட்ட இந்த ஒரு திட்டம் வந்துட்டு நீங்க நன்மைன்னு சொல்லி போட்டிருந்தாலும் எங்களுக்கு அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு இந்த திட்டத்தின் மூலயமா அப்படின்னு நீங்க ஜென்டிலா சொல்லும் பொழுது, இல்ல உங்களுக்கு ஒருவேளை திட்டத்தினால நன்மை இருந்திருக்கு நமக்கு புரியாம இருந்திருந்தா கூட அந்த அரசாங்கம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அந்த அதிகாரிகள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அங்க ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம கூட தவறா புரிஞ்சிருக்கலாம். இல்ல அவங்கதான் ஒரு சைடு மட்டும் யோசிச்சுட்டு இன்னொரு சைடு மக்கள் பாதிக்கப்படுறதை யோசிக்கல,
யோசிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம ஒழுங்கா எடுத்து சொன்ன போது தான் இங்க ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். அந்த பேச்சுவார்த்தையில அந்த அரசாங்கத்துக்கும் புரிய வரும். இல்ல அவங்களுக்கு புரிய வந்தும் ஆணவத்தின் காரணமாக இப்படி ஒரு சாதாரண சாமானியர்கள் நம்மள கேள்வி கேட்க போச்சு அப்படின்னு அரசாங்க அதிகாரிகள், அந்த ஆட்சியாளர்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப போட்டு அங்க போயிட்டு பிசிக்கல் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அங்க இருந்து நீங்க நகர்ந்துடுங்க. அந்த ஆட்சி என்ன பண்ணணுங்கிறது இறைவன் அறிவான், இறைவனுக்கு தெரியும். ஸோ அங்க இருந்து ரிலீஸ் ஆக பாருங்க. நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதியோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அழகான முறையில தர்மத்தின் அடிப்படையில நீங்க வந்து உங்களுடைய போராட்டத்தை சொல்லிட்டீங்க, உங்களுடைய விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்த வெளிப்படும் என்னுடைய அருளை கொண்டு. அது ஸோ இதான் இப்ப ஜென்டலா பேசுறதுமே இப்ப இது இந்த ஆட்டிடியூட், இந்த குணங்கள் எல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாதுதான். நம்ம ஜென்டலா பேசினா நல்லதுதான், நமக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அவங்க போற ஜென்டில்னஸ் நம்மளுக்கு தவறு மிஸ் பண்ணிடுறோம், தவறு விட்டுறோம். அப்ப திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள்லாம் நினைவு கூறும்போது ஒரு கட்டத்துல அது நம்மளுடைய நேச்சராகவே அது சீர்பட்டு வரும், ஒழுங்குபட்டு வரும். கைண்டா பேசுறது, கைண்டா நடந்துக்கிறது, அதன் மூலமா நம்முடைய வாழ்வு, நம்முடைய சுற்றம் வந்துட்டு அமைதி மிக்கதாக, இல்ல அமைதி மிக்க ஒரு சூழல்ல நாம வாழ்விக்கப்படுவோம் அப்படின்ற அந்த உணர்வும் அழகான முறையில கொடுக்கப்படுது. ஸோ இதை மீண்டும் மீண்டும் நினைவு கூறும் பொழுது அந்த ஒரு பாக்கியம் நெருங்கி வர்றத, அதுக்கு அந்த குணம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்பட்டு வரும்போது அழகான ஒரு வாழ்க்கை நெருங்கி வர்றதை அழகா ஃபீல் பண்ண முடியுது. விருப்பத்தை கொடுத்த இறைவன் அழகிய நல்வாழ்வு நம்ம அனைவரையும் வாழ வைக்க அவனே போதும்.